வந்து அல்ல ரசூல்லா பேசினது எல்லாமே நிறைய விஷயம் போட்டு அதுக்கு இன்னும் எவிடன்ஸ் பார்க்கலாம். உதாரணத்துக்கு தமீமுத்தாரி அறியக்கூடிய அந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருது 5638 ஹதீஸ்ல. அங்க என்ன சொல்றாங்க, தஜ்ஜால் குண்டா இருந்தான் அப்படிங்கிறேன். ஒரு கண்ணு ஊனமா இருந்துச்சுன்னா முதல்ல அதெல்லாம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மூஞ்சில பளிச்சுன்னு தெரியும், நெத்தியில காஃபுன்னு எழுந்து இருந்துச்சு, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லல, குண்டா இருந்தான் அப்படிங்கிறாங்க. இதனால அதுவும் ஒரு கண்ணுனா அந்த கண்ணை குறிக்காதுங்கிறது தெரியும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியக்கூடிய அந்த முஸ்லிம் ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, தஜ்ஜாலுடைய ஒரு கண் பார்வை இல்லாததாகும் அப்படிங்கிறாங்க. ஒரு கண் இருக்கும், ஆனா அது பார்வை இருக்காது. பார்வை இல்லைன்னா உங்களுக்கு தெரியுமா கண்ணுல குருடு இருக்குது, இது பிரச்சனை இருக்குதுன்ட்டு? ஒண்ணுமே தெரியாது. அதே மாதிரி அவனுக்கு 2 கண்ணு இருக்கும். நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, நெத்தியில ஒரு கண்ணு இருக்கும்னு நினைச்சிருக்காங்க. 2 கண்ணு இருக்கும்னு அந்த ஹதீஸ்ல வரும். தஜ்ஜாலுடைய 2 கண்களுக்கு மத்தியில் காஃபிர் என்று எழுதியிருக்கும் இருக்கு. அப்ப 2 கண்ணு இருக்குன்னு அந்த ஹதீஸ்லயே வார்த்தை இருக்கு. அப்ப ஹதீஸ்ல வந்து சில விஷயங்களுக்கு வார்த்தை எடுக்கணும், சில விஷயங்களுக்கு வார்த்தையை வந்து நம்ம விடணும். ஏன்னா முதல் விஷயம் என்னன்னா, இதுல எல்லாம் நம்ம டிபேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. இது இல்ல இப்படிதான் அது அப்படிதான். ஏன்னா இவங்க கிட்ட பண்ண வேண்டிய முதல் டிபேட் எது, இஸ்லாம்ங்கிறது என்னங்கிறத முதல்ல டிபேட் பண்ணணும். இஸ்லாம்ங்கிறது தீனா இல்ல வணக்க வழிபாடுகள் மட்டும் கொண்ட மார்க்கம். இந்த டாபிக்கை தவிர வேற எந்த டாபிக் பேசினாலும் ரிசல்ட் வராது. அதனால தயவு செஞ்சு யாருமே இந்த விஷயங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா ரசூலா என்ன சொல்றாங்க, மூமின்களுக்கு புரியுன்றாங்க, அவ்வளவுதான். புரிஞ்சவங்க அமைதியா இருந்துக்கணும். புரியாதவங்க கிட்ட போய் நம்ம புரிய வைக்கிறோம்னு போனோம்னா இதுல போனோம்னா கண்டிப்பா புரிய வைக்க முடியாது. ஏன்னா யாருக்கு தெரியுமா, அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி குர்ஆன் வந்து பார்வையை எப்படி எப்படிலாம் பேசுது. பார்வை இல்லாதவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், காஃபிர்களின் உதாரணம் குருடர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். 2வது அத்தியாயத்துல 18ல சொல்றான், 2வது அத்தியாயத்துல 171ல சொல்றான், 5வது அத்தியாயத்துல 71ல சொல்றான். அப்ப குருடர்கள்லாம் இவங்களுக்கு கண்ணு தெரியலையா? அபூஜஹில பார்த்து அல்லாஹ் சொல்றான் இவன் குருடங்கிறான். அபூஜஹிலுக்கு கண்ணு தெரிஞ்சது, நல்லாவே தெரிஞ்சது, ரசூலுல்லாஹ் யாரு எல்லாமே தெரிஞ்சது. அப்ப குருடர்கள் அப்படின்னா எந்த குருட்டுத்தனத்தை பற்றி இது பேசுது அப்படின்னா, மனிதனுக்கு 2 விதமான இல்ம பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். மனிதர்களுக்கு 2 விதமான இல்ம பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அதுல ஒரு இல்ம பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஆதமுக்கு எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் நாம் கற்றுக் கொடுத்தோம். அதாவது இந்த பிசிக்கல் வேர்ல்ட் இருக்குல்ல, இது மண்ணு, இது கல்லு, இது மரம், இது நாய், இது குரங்கு, இந்த பேச்சுக்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் ஆதம் நபி கற்றுக் கொடுத்தான். இந்த கல்வி வந்து ஒரு வகையான கல்வி. இன்னொரு கல்வி அல்லாஹ் என்ன சொல்றான், நான் இங்க வச்சு உனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன், நீ கீழே போயிருட்டான், கீழே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், என்னிடம் இருந்து நேர்வழி வரும், அதை கிடைக்கும் போது யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லைன்னு சொல்லி 2வது அத்தியாயத்துல 38, 39 சொல்றான். ஒரு கிளாஸ் ஒரு விதமான கல்வி மேலேயே முடிஞ்சிருச்சு. அந்த பொருட்கள் பற்றிய கல்வி கத்துக் கொடுத்துட்டோம். அதோட எக்ஸ்பான்ஷன் தான் இன்னைக்கு இந்த கேமரா கண்டுபிடிச்சது எல்லாமே. அல்லாஹ் அதை கத்துக் கொடுக்க போய் தான் நம்மளுடைய உள்ளுணர்வு மூலமா தான் அந்த விஞ்ஞானிக் ஸ்பார்க் ஆகும். திடீர்னு ஒரு நாள் ஸ்பார்க் ஆகும். ஆப்பிள் டெய்லி மேல இருந்து கீழே தான் வந்துட்டு இருக்கு. நியூட்டன் எல்லாருமே ஆப்பிள் இருந்து இதை கண்டுபிடிச்சிருவாங்களா? புவியீர்ப்பு விசைய கிடையாது. அன்னைக்கு அவனுக்கு ஸ்பார்க் ஆகும். இதை வச்சு அப்படி யோசிக்கணுங்கிறது அது ஆதம் நபிக்கு அல்லாஹ் கத்துக் கொடுத்தது. அது அப்படியே மறுபடியும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த கல்வி இன்னைக்கு வந்து என்ன ஆயிருச்சு, மனித குலம் ஏற்றுச்சு. ஒரு கண்ணு அதுக்கு பிரகாசமா தெரியுது, இன்னொரு கண்ணு குருடு. நன்மை தீமையை பத்தி அவனுக்கு தெரியல. பொம்பளையா தான் பாக்குறான். அடுத்த வீட்டு பெண்ணாச்சே, இது அந்நிய பெண்ணாச்சே அப்படிங்கிற பார்வை இருக்கா? நீ நயன்தாராவன் ரசிக்கிறான், இவனை ரசிக்கிறான், அவனை ரசிக்கிறான். இது குருட்டு கண்ணு. இந்த கண்ணுக்கு பொம்பளையா மட்டும் தான் தெரியும். இதை பார்க்க கூடாது, இது ஹராமுங்கிறது தெரியும். அதுதான் காட்டுறாங்க சிம்பிளா. அப்போ தஜ்ஜாலுடைய ஒரு கண்ணு குருடு அப்படிங்கிறது கான்செப்ட் என்னன்னா, நன்மை தீமையை பிரிக்க மாட்டாங்க, வஹியை எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அதிகாரம் சொல்றாங்கல்ல, நன்மை தீமையின் அதிகாரம் எவன் இருக்குதுன்னு. அப்படி அதிகாரம் நம்ம சொல்லுவோம்ல, யார் இருக்கு? அல்லாஹ்ட்ட இருக்கு. நம்மள படைச்சவன் இருக்கு. நாம டிசைட் பண்ண முடியாது எது நல்லது கெட்டதுங்கிறது. அப்ப இந்த விஷயம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, தஜ்ஜாலுடைய ஒரு கண் கான்செப்ட்ங்கிறது சிம்பலைஸ் தான். தஜ்ஜாலுக்கு கண்டிப்பா 2 கண் இருக்கும். நெத்தியில காஃபிர்னு கூட எழுதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சான்று மூலம் நம்ம சொல்றோம். இப்னு சையாதுங்கிற ஒரு சின்ன பையனை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு செய்தி சந்தேகப்படுறாங்க, இவன் தஜ்ஜாலா இருப்பானா அப்படின்ட்டு. பின்னாடியே பேரிச்சம்பழம் தோட்டம் வருது, அது பின்னாடி ரசூல் அப்படியே ஒளிஞ்சு அவனை போய் ஃபாலோ பண்றாங்க. அவன் மேல ஒரு தலையில ஒரு துணியை போட்டு முனைகிட்டே இருக்கான். அப்ப நேரா போறாங்க, அவங்க அம்மா வந்து சொல்லிடுறாங்க, முகமது பார் உன்னை பாக்கிறதுக்கு வந்திருக்காருன்னு. உடனே அவன் முனகிறத நிறுத்திடுறான். ரசூலா சொல்றாங்க, இவனை விட்டு இருந்தா இவன் யாருங்கிறது நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த நபித்தோழர் அறிவிக்கிறாரு, ரசூலா இவன் தஜ்ஜாலா இருப்பானு சந்தேகப்பட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு. அப்ப ரசூலாவுக்கு அதுக்கு தெளிவான சான்று இல்ல. ரசூலாவோட ஒரு மூமின் யாரு? நெத்தியில காஃபிர்னு எழுதியிருந்தா படிச்சிட வேண்டியதானே. ரசூலுல்லாஹ்க்கு மேல ஒரு மூமின் அவனா இருப்பான் அந்த பூமியில. இப்ப நெத்தியில காஃபிர் இருக்கும், ஒத்த கண்ணு வச்சிருப்பான் அப்படின்னா அது அழகா சொல்லியிருக்கலாமே. இவன் நெத்தியில காஃபிரை காணோம், இவன் தஜ்ஜால் கிடையாதுங்கிறது. அப்போ நெத்தியில காஃபிர்ங்கிறது இந்த கான்செப்ட் கிடையாதுங்கிறது இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு தெளிவாகுது. எல்லாத்த விட முக்கியமான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 1 மாசம் இருக்கும் போதுதான் தஜ்ஜாலை பத்தியே அறிவிப்பு செய்றாங்க. அது வரைக்கும் தஜ்ஜால்னு ஒருத்தன் இருக்கிறத ரசூலா சொல்லவே இல்லை. நான் கூட சொன்னேன் இந்த கடைசியா ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு பேசும்போது, இறுதியான அந்த டைம்ல அந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அந்த ஒரு 60 நாள் லீவ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ, சாவறதுக்கும் அந்த ஒரு அவங்களுடைய அந்த இதுக்கும் ரெஸ்டே அப்பதான் தபுக்கு போயிட்டு வந்தாங்க, போயிட்டு வந்தோன்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 மாசம் பீரியட்ல தான் எல்லா முன்னறிவிப்புகளும் கிட்டத்தட்ட செய்யப்படுது. யாஜூஜ் மாஜூஜுடைய அறிவிப்பு, தஜ்ஜாலுடைய அறிவிப்பு எல்லாமே, அதாவது பின்னாடி உம்மத்துக்கு கெடும்ல அது சம்பந்தப்பட்ட வார்னிங்ஸ் எல்லாம் ரசூல் அப்பதான் கொடுக்குறாங்க. சோ தஜ்ஜாலை பத்தி கடைசி காலகட்டத்துல தான் செஞ்சிருக்காங்க. இவங்க வந்து ஆரம்பத்துல இப்படி பண்ணிருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ரசூல்லா வந்து கடைசி டைம்ல தான் பண்ணிருக்காங்க. இதுக்கு இன்னொரு சான்று இருக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சதுக்கு அப்புறம் இப்னு உமர் சொல்றாரு, இப்னு சையாத் தான் தஜ்ஜால் அப்படிங்கிறாங்க. அவன் இப்னு சையாத் தஜ்ஜால் இல்லைங்கிறத நான் நினைக்கிறேன்.
நிறைய பேர் என்ன அவர் என்ன சொல்றாரு, இப்னு சையாத் தஜ்ஜாலா இருப்பான்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அவங்ககிட்ட இப்னு சையாட்ட போய் ரசூலா பேசுறாங்க, உனக்கு என்னடா தெரியுது அப்படிங்கிறாங்க, உனக்கு என்ன விஷயம்லாம் தெரியுது அப்படின்னா ரசூல் அவன் சொல்றான், கடலின் மேல் ஒரு சிம்மாசனம் இருக்கிறது என் கண்ணுக்கு தெரியுதுங்கிறான். அது யாரு? இப்லீஸுடைய சிம்மாசனம். இப்லீஸ் கடல்ல தான் இருக்கும். அப்ப அதை சொல்றான், ரசூலா சொல்றாங்க அது இப்லீஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து ரசூலா கேட்கறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு நீ சாட்சி சொல்றியா அப்படின்னா, இல்ல நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு, நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு நீங்க சாட்சி சொல்வீங்களா அப்படின்னு திருப்பி ரசூலாட்ட பதில் கேட்கறான். அப்ப ரசூலா வந்து கோவம் வந்துருது, ஏதாவது ஒரு மனசுல ஒரு விஷயம் நினைச்சுக்கிறேன், நீ பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன நினைங்க அப்படின்னா, இவர் சூரத்து துக்கான வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க. அவன் என்ன துக்கு துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான், லைட்டா ஒரு சில வார்த்தைகள் சொல்றான். அப்ப ரசூலா சொல்றாங்க, ஒளிஞ்சு போய், இதை தாண்டி உன்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு நிறைய விஷயம் நமக்கு வந்து புரியுது. என்னன்னா, நம்பர் 1, தஜ்ஜால் சிறையில எல்லாம் வெளியே இருக்காங்கிறது தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமிமுத்தாஹி போய் பார்த்துட்டு இருந்தாங்களா, அப்போவே அவன் ரிலீஸ் ஆயிட்டாங்கிறது தெரியுது. அப்ப தஜ்ஜால் வெளியே தான் சுத்திட்டு இருக்கான், அங்க இருந்தா இங்க தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப தஜ்ஜால் வெளியே இருக்கிறாங்கிறது 1, அவனுக்கு 2 கண்ணு இருக்கும், வித்தியாசமான அமைப்புல அவன் இருக்கவே மாட்டாங்கிறது 2வது, நெத்தியில ஒன்னும் எழுதியெல்லாம் இருக்காதுங்கிறது 3வது, இளைஞனா மட்டும் இல்ல எந்த ரூபத்துல வேணாலும் அவன் மாற முடியும் அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகத்துக்கு ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த ஹதீஸ்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லிம்ல 2932, முஸ்னத் அஹ்மதுலாம் 26958. இதுல வந்து இப்னு உமர் வந்து ஒரு நேரத்துல இந்த ஒரு ஹதீஸ்ல என்ன செய்தி கிடைக்குதுன்னா, இப்னு சையாத் கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு கண்ணு கொஞ்சம் வீங்கிருது, வந்துட்டு அவனுக்கு பயங்கர திமிரு பிடிச்சவனா இருக்கிறான். இப்னு சையாதுங்கிறான், முஸ்லிமா தான் இருந்திருக்கான். அப்ப அவன் வர்றான், வரும்போது இப்னு உமர் கேட்கறான், ஏன்டா அவன் கண்ணு இப்படி வீங்கி இருக்குது அப்படிங்கிறாரு. அவன் என்னங்கிறான், அவன் வீங்கி இருக்கு அப்படிங்கிறான். எப்ப இருந்து வீங்கி இருக்குன்னா தெரியல அப்படிங்கிறான். இவர் எடுத்து குச்சி எடுத்து அடிக்கிறார், அடிங்க கண்ணு முகரையில தானே இருக்குது அப்படிங்கிறாரு. எப்ப இருந்து பிரச்சனைன்னு அவனுக்கு சொல்ல தெரியாது, கண்ணு மூஞ்சில தானே தொங்குது, இல்ல வெளியே தொங்குதா அப்படின்னு. அப்படி போட்டு அடி அவனுக்கு பட்ட பட்டன்னு அடிக்கிறார், கழுத மாதிரி கத்துறான். கழுத மாதிரி கத்தின உடனே போய் ஹப்ஸார் லியானோட போய் இவங்க சொல்றாங்க, இவங்க போய் பார்த்தோன்னே இப்னு உமர் இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு இப்னு சையாத போட்டு அப்படின்னு. அப்ப ஹப்ஸார் லியான் சொல்றாங்க, அவனை அடிக்காத, நீ ஏன் அடிச்சீங்க, அவனுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா. ரசூலா சொன்னாங்களா, தஜ்ஜால் ஒரு கோபத்தின் போது தான் வெளிப்பட்டு வருவான் அப்படின்ட்டு, அவன் தஜ்ஜாலா மாறிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இப்னு உமர் லியானோட வந்து ஹப்ஸார் லியான் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த ஹதீஸ் இருக்குல்ல, ரசூலா ஒரு பயான் பண்ணாங்கன்ட்டு, அந்த ஹதீஸ் காணோம், எனக்கு தெரிஞ்சு எந்த கிதாப்லயும் இல்ல. ரசூலா தஜ்ஜாலை பற்றி உரையாற்றினார்கள் தான் இருக்கு, அந்த உரை என்னங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பல்ல. எங்க கடைசி காலகட்டத்தில் பேசியிருக்காங்க, இது சம்பவமா இவங்க சொல்றாங்க, இந்த கோபம் வரும் ரசூலா சொல்லியிருக்காங்களா, சம்பவத்தோட ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சம்பவம் என்ன, எதனால அவனுக்கு கோபப்படும், நாம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, மஹதி அலைஹிஸ்ஸலாம் இவன் ஏற்படுத்தின அந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் இவனுக்கு கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஏற்படுத்தினது இவர் வந்து ஒரு நாள் அடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த கோபத்தின் போது அவன் வெளிப்பட்டு தஜ்ஜால் என்ட்ரி, டைரக்ட் என்ட்ரி கொடுப்பாங்கிறது இதுல இருந்து நான் வந்து புரியுறேன். நீங்க வேற மாதிரி புரிஞ்சா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல பொறுத்த வரைக்கும் ஓப்பன் எல்லாருக்குமே, யார் இருந்தாலும் மாற்றுக்கிறது சொல்லலாம். யாஜூஜ் மஜூஜ் விஷயம் பொறுத்த வரைக்கும் கிளியரா இருக்கு, தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் மாற்றிருக்கு. அதே மாதிரி ஜாஃபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர், இவங்க 2 பேருமே சத்தியம் பண்ணி சொல்றாங்க இப்னு சையாத் தான் தஜ்ஜால் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன விஷயம்னா, வெளியே இருக்கிறாங்கிறது நபி தோழர்கள் உறுதியா நம்பியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பயான்களை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணது என்ன பண்றாங்க, பயான் பண்ண உடனே பேரிச்சம் மரம் தோட்டங்களுக்கு நாங்க போறதுக்கு பயப்பட்டோம், ஏன்னா தஜ்ஜால் இந்த இடத்துல ஒளிஞ்சிருப்பானு நாங்க பயப்பட்டோங்கிறாங்க. அப்ப வெளியே இருக்கிற மாதிரி தானே ரசூலா பேசியிருக்காங்கன்னு புரியுது. அவன் ஒரு இடத்துல கட்டியிருக்கப்பட்டிருக்கான், இறுதி காலகட்டங்கள் அவன் வருவான் அப்படின்னு பேசியிருந்தா வெளியே போறதுக்கு ஏன் பயப்படணும்? அப்ப பின்னாடியே இங்க தஜ்ஜால் இருக்கிறான். அப்ப கூட ரசூலா என்ன சொல்றாங்க, தஜ்ஜாலை பார்த்து நீங்க இப்படி எல்லாம் பயப்படாதீங்க, நீங்க இப்படி எல்லாம் தஜ்ஜாலை பார்த்து பயப்படாதீங்க, அவன் ஒரு மேட்டர் கிடையாது, நீங்க பயப்பட வேண்டியது வழி கெடுக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தஜ்ஜாலை பத்தி நாம புரிஞ்சுக்க வேண்டியது இது ஒரு அடிப்படையான விஷயம், அதை பாத்துங்க. அதே மாதிரி அவன் மலடன், அந்த கோபத்துல வெளியே வருவான், அவன் யூதன், இந்த செய்தி எல்லாம் ரசூலா பேசின மாதிரி எங்கேயுமே இல்லை. இந்த ஹதீஸ் அந்த கிடைக்கலங்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு சான்று. அதே மாதிரி ரசூலா வந்து மெயின் விஷயம் என்னன்னா, நம்ம அதிகமா வெயிட் கொடுக்குறது தஜ்ஜால் யாரு அவனை ஆராய்ச்சி பண்றதை விட அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணாலே தஜ்ஜால் யாருங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிடும். தஜ்ஜாலை எதிர்த்து நீங்க என்ன செய்யணுங்கிறத ரசூலா சொல்லிட்டாங்களே, அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு தஜ்ஜாலிடம் இருந்து எதுல இருந்து பாதுகாப்பு கிடைச்சா தஜ்ஜாலுடைய ஃபித்னால இருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியுங்கிறது நமக்கு புரியுது. என்ன சொன்னாங்க ரசூலா, கஹஃப் சூராவுடைய ஆரம்ப 10 வசனம், கடைசி 10 வசனம், அதை ஆய்வு பண்ணோம்னா புரிஞ்சிடும் என்ன விஷயங்கிறது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 4 விஷயம் நான் எடுத்தேன், எனக்கு தெரிஞ்சது இன்னும் நிறைய கூட அதுல இருக்கும். 4 பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுது அந்த 4 வசனம், ஆரம்ப 10 வசனம், கடைசி 10 வசனம். ஃபர்ஸ்ட் பிரச்சனை, அல்லாஹ்வுக்கு மகன் என்று சொல்பவர்களை எச்சரிக்குது. அந்த ஆரம்ப வசனம், அதாவது கிறிஸ்தவர்களுக்கு இந்த இறைவனுக்கு மகன்கிற அந்த கான்செப்டை எதிர்த்து கஹஃபுடைய அந்த ஆரம்ப வசனங்கள் பேசுது. 2வது, இந்த உலகம் சும்மா படைக்கப்பட்டது இல்ல, ஃப்ரீ, அதாவது இந்த கடவுள் மறுப்பாளர்கள் சொல்றாங்கல்ல, நன்மை தீமை எதுவும் கிடையாது, எதை வேணாலும் செய்யுங்க, யாரும் உங்களை கேட்க போறது இல்லைன்ட்டு, இது சோதனைக்காக படைக்கப்பட்டிருக்கு, இங்க உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் கண்காணிக்கப்படும், ஒவ்வொன்றுக்கும் நீங்க கொஸ்டின் செய்யப்படுவீங்க அப்படிங்கறத பத்தி இந்த ஆரம்ப வசனங்கள்ல, அந்த ஆரம்ப 10 வசனங்கள்ல பேசுது. கடவுள், அதாவது கிறிஸ்தவர்களை பார்த்து பேசுது, நாத்திக சிந்தனை கொண்டவர்கள், இந்த உலகம் எப்படி வாழ்வதற்கு அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் கொண்டவர்கள், அவங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுது. 3வது எடுத்தீங்கன்னா, இந்த தீன இஸ்லாமுக்காக நிக்கிறவங்க ரொம்ப சொற்பமா இருப்பாங்க, குகைவாசிகள் மாதிரி, இந்த மாதிரி ஆயிடுவீங்க தஜ்ஜாலுடைய காலகட்டத்தில், அப்ப உங்களால பெருசா எதுவும் பண்ணிட முடியாதுங்கிறது சொல்லுது. குகைவாசிகள் என்ன பண்ணாங்க, அந்த மன்னனுக்கு எதிராக பறந்துட்டாங்களா?
அதை தவறுன்னு ஒத்துக்கிட்டு மனசளவுல ஒதுங்கி இறைவனை நோக்கி திரும்பினாங்க. அப்ப நம்ம அதாவது நமக்கு இதுல மெசேஜ் ஸ்ட்ராங்கா கிடைக்குது. என்ன விஷயமா, நீங்க குகைவாசிகள் மாதிரி இருங்க போதும், நீங்க குகைவாசிகளா ஆயிக்கோங்க, உங்களுக்கு ஆபத்துகள் இருக்கும், உங்களை அழிக்க பார்ப்பாங்க. இந்த குகைவாசிகள் எல்லாம் எப்படி காப்பாற்றணும்னா அந்த இடத்துல வச்சு உங்களை பாதுகாப்பான். இந்த குகைவாசிகளை வச்சு நீங்க படிப்பின பெறுங்கன்னு இருக்குது. இறுதி 10 அதாவது கடைசி 10 எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கத்தின் பெயரால் சடங்குகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு பெருசா சந்தோஷப்பட்டு இருக்காங்கல்ல, அவங்களை கண்டிச்சு தான் ஃபுல்லா இருக்கு. அது அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய அமல்கள் நான் அழிச்சிருவேன், நீங்க ஏதோ பெருசா நல்ல அமல் செஞ்சுட்டு இருக்கதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா இவங்களுடைய வேலை என்ன, இப்படி இருக்கிற அல்லாஹ்வுக்கு உதவி செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்யணும். அதை விட்டுவிட்டு நாங்க மட்டும் கரெக்டா போயிட்டு இருக்கிறோம். அதாவது நாங்க தொழுது அக்கௌண்ட் வந்து ஏத்திட்டே இருக்கோம். லைலத்துல் கத்ர் அடைஞ்சா 80 வருடம் என்னது 80 மாசம் நின்று தொழுத அந்த நன்மை, அப்படி 1000 மாதங்கள் நன்மை, அப்படி நாங்க பாட்டு அக்கௌண்ட்லயே டேலி பண்ணிட்டே இருக்கிறோம், காபத்துல்லாஹ் தவாஃப் பண்ணிட்டு இருக்கிறோம், அதை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆட்களை வந்து எச்சரிக்கை. இந்த 4 விஷயங்கள் இந்த கஹஃபுடைய அந்த ஆரம்ப 10 கடைசி 10 இருக்கு. இது 4மே நீங்க வியாதி இல்ல, நீ தஜ்ஜாலால் ஏற்படுத்தப்பட்ட இந்த வியாதி இல்ல. இந்த வியாதிகளை சொல்யூஷன் பண்ணுங்க. தஜ்ஜால் வரட்டும் வராம போட்டும் ஒரு மேட்டரே கிடையாது. அவனுக்கு 1 கண்ணு இருக்கட்டும் 1000 கண்ணு இருக்கட்டும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த 4 வியாதி மட்டும் உங்களுக்கு வராம பாத்துங்க. கஹஃப்ல சொல்லக்கூடிய இந்த 4 வியாதி மட்டும் நம்ம வராம பாத்துங்க, நாம தப்பிச்சிருவோம் அப்படிங்கிறது விஷயம். அதே மாதிரி தஜ்ஜால் விஷயத்துல நம்ம ஏமாந்த பெரிய மேட்ரு 40 நாள் மட்டுமே அவன் பூமியில இருப்பாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஜ்ஜால் இந்த பூமியில 40 நாள் இருப்பாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படிதான் சொன்னாங்க. இந்த ஆலிம்கள் பயன் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிக நாள்லாம் இருக்க மாட்டாமா, வெறும் ஒரு 40 நாள். இவங்க 40 அப்படிங்கிற இவங்க சொல்றது. ஆனா அரபில 40க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பல நாட்கள், நீண்ட காலகட்டத்தை குறிக்கக்கூடியதுதான் 40 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறாங்க. இந்த அப்துல் ரஹ்மான் உமரி இருக்கிறார்ல, அவருக்கு கூட எனக்கு சந்தேகம் இது. ஏன்னா நிறைய விஷயம் இந்த அரபில அவர் வந்து புக் வந்து ஃபுல்லா டிரான்ஸ்லேஷன் கிட்டத்தட்ட 300 புக் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டார். அவர்கிட்ட கேட்டேன், இப்ப 40ங்கிறது எது பயன்படுத்தப்படும், இந்த நீண்ட காலகட்டத்துக்கு பயன்படுத்தப்படுமா அப்படின்னா இடத்தை பொறுத்து பயன்படுத்தி இருக்குது. அப்ப தஜ்ஜாலுடைய ரூல் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல எப்படி இருக்கு, எல்லாமே கோட் வேர்டு தான், எல்லாமே கோட் வேர்டுங்க போது. அப்ப இந்த இடத்துலயும் என்ன பயன்படுத்திருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கோட் வேர்டு தான் பயன்படுத்திருக்காங்க. 40 நாள் இல்ல, நீண்ட காலகட்டம். ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட இன்னி வரைக்கும் 1400 வருஷமா தஜ்ஜால் இருக்கிறான் இந்த பூமியில. அவன் இருக்கிறது யாருக்குமே தெரியல, அதான் அவனுடைய பிளஸ். அவன் சொல்றான்ல, நான் இருக்கிறது தெரியக்கூடாது, அப்பதான் நீங்க எல்லாம் என்ன ஏமாந்துருப்பீங்க அப்படிங்கிற விஷயம். என்னன்னா இதுக்கு ஒரு உதாரணமா ஒரு ஹதீஸ் சொல்ல முடியும். இந்த காபத்துல்லாஹ் இந்த பூமியில முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசல் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அடுத்த பள்ளிவாசல் எது அப்படின்னா உடனே பைத்துல் முகத்தஸ்ங்கறாங்க. இரண்டுக்கும் மத்தியில என்ன இருந்துச்சு அப்படின்னா 40 இருந்தது அப்படிமா. 40 வருடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ்ல வரும். 40 வருடமா இருந்துச்சு பைத்துல் முகத்தஸ். இது குறைஞ்சபட்சம் 1400 வருஷம். இன்னும் சொல்ல போனா அது மேட்ச் ஆகுது இன்னைக்கு இருக்கிற காலகட்டம். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த 1400 இப்ப இன்னைக்கும் தஜ்ஜாலுக்கு ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் கணக்கு போட்டுக்கோ, ஒரு 1400 தான் இப்பவும் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையிலும் பார்த்தோம்னா நெருங்கமா இருக்கு. அப்ப ரசூல் அதாவது இன்னும் ஃபர்ஸ்ட் வாட்டி கட்டும்போது ஆதம் நபி கட்டுறாங்க, அதுக்கப்புறம் பல ஆயிரம் வருடம் கழிச்சு சுலைமான் நபி கட்டுறாங்க. அதே மாதிரி 2வது வாட்டி கூட இப்ராஹிம் நபிக்கும் சுலைமான் நபிக்கும் கட்டினா எவ்வளவு கேப் ஆயிருச்சு, 1400 வருடங்கள் பக்கமா ஆகுது. சுன்னத் ஜமாத்துடைய அந்த தஃப்சீர்கள்லயே இவங்க எழுதியிருக்காங்க இது நீண்ட காலகட்டம் தான் குறிக்கும். அதாவது 1300ங்கிறது எவ்வளவு டைம் எடுத்துச்சு சுலைமான் நபி கட்டின பள்ளிவாசல் அப்படிங்கிறது. அதாவது பள்ளிவாசல் கூட ஏன் கட்டப்படும் தெரிஞ்சு, அந்த தாபூத் இருக்குல்ல, இந்த தாபூத் வந்து அங்கங்க கையில இவங்க தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த பெட்டி வைக்கிறதுக்கு ஒரு நிலையான ஒரு இடம் தேவைப்படுது. அதற்காக கட்டப்பட்டதுதான் அந்த தாபூத் சகினா. அந்த அதுக்காக தான் அந்த பில்டிங் கட்டி அந்த கோயிலை வந்து இவங்க கோயிலுங்கிறாங்க, நம்ம பள்ளிவாசல்ங்கிறோம். அந்த 2ஆம் கோயிலை வந்து அவங்க கட்டாங்க. யாரு, சுலைமான் நபி. மறுபடியும் இப்ப வந்து அந்த பெட்டி காணாம போச்சு, இப்ப கையில மறுபடியும் அவங்க கையில கிடைச்சிருக்கு. அந்த பெட்டியை வச்சுதான் இப்ப அந்த 3ஆம் கோயிலும் மறுபடியும் அவங்க கட்ட போறாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன விஷயம்னா தஜ்ஜாலை பற்றி இதுதான் விளக்கம், போதுமான ஒரு சிம்பிளான விளக்கம். இப்ப 3 காலகட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் காலகட்டம் என்ன சொல்றாங்க, தஜ்ஜால் முதல் காலகட்டம் ஒரு வருடம் போன்ற அளவுக்கு இருக்கும், 2வது மாதம் அளவுக்கு இருக்கும், 3வது ஒரு வாரம் அளவுக்கு இருக்கும், மற்ற நாட்கள் உங்கள் நாட்களை போன்று இருக்கும். அப்படின்னா இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா இது 3 டிஃபரெண்ட் டைம் லிமிட்ஸை பத்தி பேசுது. முதல்ல தஜ்ஜாலுடைய ஒரு பணி நீண்ட காலம் எடுத்துக்குவான், ஒரு நீண்ட ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கும், ஒரு வருடம்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு. 2வது அவன் செய்யற வேலை பாத்தீங்கன்னா ஒரு மாசம் அளவுக்கு தான் இருக்கும். அந்த வருடத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு மாசம் அளவுக்கு தான் அந்த வேலை இருக்கும். அவனுடைய ஃபர்ஸ்ட் மிஷன், 2வது மிஷன், 3வது மிஷன் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் மிஷன் அவன் என்ன பண்ணா அப்படின்னா இங்கிலாந்துல இருந்துட்டு அவன் ஆப்ரேட் பண்ணிக்கான். அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. இன்ஷால்லா ஒரு தஜ்ஜாலை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்கும்போது அவன் எப்படி இங்கிலாந்துல இருக்கான்னு சொல்றோம் அப்படின்னு. தமிழ்முத்தாரி போய் அவர் பார்த்தார்ல ஒரு தீவுல, அது இங்கிலாந்து குறிக்கக்கூடிய ஒரு தீவு, இங்கிலாந்துல தான் அவர் பார்த்திருக்காங்க. இங்கிலாந்துல அங்க இருந்துட்டு அங்க இருந்து உலகத்தையே ஆப்ரேட் பண்ணிக்கிறான். அந்த காலகட்டத்துடைய அந்த காலகட்டம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷங்கள் கொண்ட நீண்ட காலகட்டம். அதுக்கப்புறம் இப்ப அமெரிக்காவுடைய அந்த கைக்கு வர்ற வரைக்கும் இப்ப இருக்கு பாருங்க ஒரு 80-100 வருஷம் கொண்ட ஒரு சின்ன காலகட்டம். அடுத்தது இஸ்ரேல் கையில போனதுக்கு அப்புறம் இஸ்ரேல் இப்ப அவன் இருக்கிற இடம் எது, அமெரிக்காவில் இருக்கிறவன். இன்னைக்கு தஜ்ஜால் இப்ப இருக்கிற அவனுடைய இருப்பிடம் வந்து அமெரிக்கால. அடுத்து அவனுடைய இருப்பிடம் எங்க வரும், இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் வரும்போது தான் இஸ்வான்ல இருந்து யூதர்கள்லாம் வந்து மனித உருவத்திலே நடந்து ஆரம்பிச்சோம். இப்போ பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது சாதாரண வேலை கிடையாது. சும்மா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், தஜ்ஜால்லாம் எப்போ வேணாலும் போய் யார் வேணாலும் பார்க்கலான்ட்டு. அவங்க பாஸுக்கு மேல எல்லாம் பாஸ், அதுதான் பிக் பாஸ்ங்கிறாங்களே. அவர் பிக் பாஸ், அவர் பிக் பாஸ் எல்லாம் போய் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் யாரும் போய் பார்க்க முடியாது. பிக் பாஸ் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும், அதுக்கு ஏகப்பட்ட டெஸ்ட் வைப்பார் அவர். நீங்க ஒரு 100% காஃபின்னு அவனுக்கு ப்ரூஃப் ஆகணும், அப்பதான் வந்து வைப்பான். அதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு. அப்ப அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு எச்சரிக்கை சொல்லிடுறான்,
நான் உங்களுக்கு தஜ்ஜாலை பற்றி கூறிவிட்டேன், ஆனால் எங்கே அவனை அடையாளம் காண மாட்டீர்களோ என்று நான் அஞ்சுகிறேங்கிறேன். நாம நினைச்ச மாதிரி நெத்தில பளிச்சுன்னு காஃபிரு ஒத்த கண்ணு டேமேஜ்னு இருந்தா எதுக்கு ரசூலா பயப்படணும்? அவனை அடையாளம் கண்டுபிடிக்கிறது நீங்க பயப்படுவீங்கன்னு ரசூலா ஏன் சொல்லணும்? அது குழந்தை கூட இன்னைக்கு குழந்தை கேட்டா கூட சொல்லணும், தஜ்ஜால்னு வந்தா கண்ணு ஒன்று இருக்கும், நெத்தில காஃபிர்னு எழுதிருக்கும். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல 23144, அபூதாவுதுல 4320 ஹதீஸா இருக்கு. அதே மாதிரி இதெல்லாமே மேட்ரு. அப்போ என்ன விஷயம்னா, அப்போ தஜ்ஜால் வந்து இன்னொரு முக்கியமான வெயிட் நம்ம வந்து கொடுக்கறது இல்லை. என்னன்னா தஜ்ஜால் நம்ம சொல்லிட்டே இருப்போமே தவிர மசீஹ் தஜ்ஜால் நம்ம சொல்றதே இல்லை. அவன் ஆக்சுவலா அவனுடைய ரோல் என்ன அப்படின்னா, ரோல் தான் மசி. அதே மாதிரி மசீக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், தவறான விளக்கமும் கொடுத்துடுறோம். மசீனா என்ன, கண் தடவப்பட்டவன், தலைக்கு மச சேரும்ல, அதுதான் மசி. எது புகாரில எல்லாம் விளக்கம் போட்டிருக்காங்க மசீஹ் தஜ்ஜாலுக்கு மீனிங். மசி முதல்ல அரபி வேர்டா, ஒரு வேர்டு சொல்லப்படும் போது அந்த வேர்டு என்ன வார்த்தையோ அந்த வார்த்தையில தான் அந்த அகராதியில் நீங்க போய் பார்க்கணும். மசிங்கிறது இவனுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கிடையாது, ஈசா நபிக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. அப்போ மசாயாவுக்கு மசீக்கு மீனிங் எங்க இருக்குன்னா பைபிள்ல தான் பார்க்கணும். மசீ என்ன அர்த்தத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மசீக்கு என்ன அர்த்தம் அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீதமான முறையில் உலகம் முழுவதும் ஆட்சி பண்ணுவார், இதுதான் மசி. அது பக்கர் புகாரிலே வருது இல்ல. ஈசா நபி பத்தி என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மசீ அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க கடைசியில, நீதமான முறையில் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்வார், பன்றியை கொல்வார், ஜிஸியாவை ஒழிப்பாருங்க. அப்ப தெளிவா சொல்லிட்டாங்க உலக ஆட்சியாளர் தான் மசி அப்படிங்கிறது. அப்போ தஜ்ஜால் வர்றதும் ஒன் வேர்ல்டு, உலக அரசாங்கத்துக்கு தலைவனா தான் வருவாங்கிறது. மசீனா ஈசா நபி, தஜ்ஜால்னா ஏமாத்தக்கூடிய ஈசா நபி. அப்ப போலி ஈசா நபியா தான் தஜ்ஜால் வருவான். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், தஜ்ஜாலா வருவான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ன நம்பி வச்சிருக்கோம், தஜ்ஜால் ஒத்த கண்ணு இருக்கிறவன் ஒரு கழுதையில வருவான்னு நம்பி இருக்கோம். இப்படி ஒரு செட்டப்பால அவன் கூட்டிட்டு வந்துருவான். அவனை கொன்னா என்ன ஆயிரும், கொல்றவன் யாராயிரும், ஈசா நபி தவிர யாரும் கொல்ல முடியாது நம்ம நம்பி வச்சிருக்கோமா? ஈசா நபி தவிர யாரும் கொல்ல முடியாது. அப்ப அவனை கொன்னுட்டா அவன் யாரு, ஈசா நபி. அப்படி தஜ்ஜால் வந்தானா, அப்ப வர்றவன் அப்படிதான் வருவான். ஈசா நபி தஜ்ஜால கொல்றவனா வரான் பாரு, அவன் தான் தஜ்ஜால். ஈசா நபியா வருவான், அவன் தஜ்ஜாலா வரவே மாட்டான். அதே மாதிரி இந்த குஸ்துன் துனியா அந்த போரை பத்தி வரும்ல, முதல்ல வந்து அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த இன்னொரு கூட்டத்தினருக்கும் போர் நடந்துட்டு இருக்கும். அப்போ தஜ்ஜால் வந்துட்டான்னு செய்தி வரும், ஆனா அது தஜ்ஜால் கிடையாது அப்படிமா. அப்ப என்ன அர்த்தம், தஜ்ஜால் வந்ததா ஃபர்ஸ்ட் ஒரு டூப்ளிகேட் தஜ்ஜால் வருவான், அவன் டூப்ளிகேட் தஜ்ஜால் ஒரிஜினல் தஜ்ஜாலா இருக்க மாட்டான். அப்ப ரெண்டாவது ஒரு செய்தி வரும் அப்படிம்பாங்க. அப்ப அந்த மாதிரி பல செய்திகள் வரும்னு இருக்குது. அப்ப ஏன் செய்தி வருது, இவங்க அதாவது முஸ்லீம்கள் இன்னைக்கு ஜெனரலா நம்பி வச்சிருக்காங்களா, அந்த உருவத்தில் ஒரு தஜ்ஜால் வருவான், அந்த தஜ்ஜாலை கொண்டுட்டு இப்ப ஈசா நபி உருவம் படம் காட்டப்படுது இல்ல, அந்த கெட்டப்ல ஒரு ஈசா நபி மாதிரி ஒருத்தன் வருவான். ஈசா நபி இப்படி இருக்க மாட்டாரு, தஜ்ஜால் அப்படியும் இருக்க மாட்டான், ரெண்டு பேருமே ஏமாத்தி போயிடுவான். அதுதான் நடக்க போகுது. இது என்னுடைய ஒரு கணிப்பு, இதுக்கு மாற்றுக்கிறது இருந்தா எது வேணாலும் வரும். அப்ப ரெண்டாவது அங்க மசியை பத்தி அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கு ஜெருசலம கையில வாங்கி கொடுத்துருவான், யூதர்களுக்கு ஜெருசலம கையில வாங்கி கொடுத்துருவான். அப்படி யார் கொடுக்குறானோ அவன் மசீன் இருக்கு. இப்ப நீ ஜெருசலம் கையில வந்துருச்சா, அப்ப மசி வந்துட்டானா அவங்களுடைய மெசாயா, இதான் மேட்டர். அதே மாதிரி மூன்றாம் கோவில் கட்டி கொடுத்துருவான் அப்படிங்கிறதும் பைபிள்ல இருக்கு. அப்ப மூன்றாம் கோவில் உண்டான வேலை நடந்துட்டு இருக்கா, இதெல்லாம் நடந்துருச்சுனாலே மசாயா வச்சுட்டு அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்கிறது முடிஞ்சது. இப்போ மசிய வந்து இவங்க இப்ப இந்த யூதர்களுக்கு வந்து இந்த ஒரு இப்போ கிடைச்சிருக்கல இஸ்ரேல், இது பிரிட்டன் மூலமா கிடைச்சது, ஒரு பெரிய ஸ்டோரி. இப்ப இந்த இதே வந்து மசாயா மூலமா தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்க மசிய வந்து பாக்குறதுக்கு ஏங்கிட்டு இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட இருக்கு. இந்த இஸ்ரேல் பிரதமர் இருக்கிறார்ல, அதாவது ஒரு மதகுருட்ட இஸ்ரேல் பிரதமர் 1990களில் பேசுற அப்படி מה שהוא עוד, וגם משהו שעדיין משאיר ריבו, אז הייתה מה שהוא ומה ידיעתו. הכנראה שהיא מספיק, כאילו שהיום כבר שוד, כמה שוד בגיל ועדיין ריבו, אבל יש עוד כמה שעות, אבל יש משתדלים גם היום, בבשורות טובות. זה שמחה וטוב לבוא. אז כדי שחסידים מקפידים שכל מיני מנהיגים שמחה. בשורות טובות, הצלחה רבה. இஸ்ரேல் பிரதமர் வந்து இப்போதைய இஸ்ரேல் பிரதமர்கிட்ட பேசுறாரு, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன்னும் வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறார். அவங்க இவர் வந்து சொல்றாரு, இல்லைங்க வேலை எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம்னு சொல்லி பிரதமர் பதில் சொல்றாரு. அவர் சொல்றாரு, வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஸ்பீடு பத்தல, மசாயா இன்னும் நாங்க பார்க்கல இல்ல, இன்னும் மசாயா வரல இல்ல அப்படிங்கிறாரு. சீக்கிரம் பண்ணி மசாயா வரலீங்க எங்க கண்ணு முன்னாடி அப்படிங்கிறாரு. அப்பனா என்ன அர்த்தம், மசாயா மறைமுகமா இருந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, வெளியே வர்றது கண்டிஷன் வச்சிருக்காரு, உலகத்தையே ஒரு ஆட்சி கொண்டு வாங்க, அப்புறமா நான் கடைசியா வந்து அந்த சேர்ல உட்காடுறேன் அப்படிங்கறத விஷயம். அது புரோட்டோகால்ஸ் புக்ல அவங்க தெளிவா கொண்டு வராங்க. மெஸ்ஸியாக்காக தான் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆலிவர் ஹெம்பர் புக் இருக்குல்ல, அதுல வந்து அந்த ஹெம்பர்ங்கிறவன் வந்து சொல்றான், என்ன சொல்றான்னா, 5000 பேர் நாங்க வந்து பிரிட்டன்ல இருந்து கிளம்பணும் இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளுக்கு. அப்புறம் நாங்க வந்து நாங்களும் மேசியாவும் சேர்ந்து 300 வருடமா நாங்க பாடுபட்டு இருக்கிறோம். இது ஒரு நாள் 2 நாள் உழைப்பு இல்லைங்கிறான். எது உஸ்மானிய கிலாபத்தை வீழ்த்துறது 300 வருஷமா சேர்ந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்களாம். யாரு, மசியாவும் இவங்களும். அப்ப மேசியா யாரு, ஒத்தக்கன அவன் காமிக்கிறான் தெளிவா. அப்ப இதுல இருந்து நமக்கு வந்து தெரியுது தஜ்ஜால் வந்து வெளியே வந்து தான் செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. அதே மாதிரி தஜ்ஜாலும் யூதர் யாஜூஜ் மாஜூஜும் கூட்டணி போடுவாங்கன்னு ரசூலா சொல்லிக்கிறாங்க.
தஜ்ஜாலை முதலில் பின்பற்றும் கூட்டம் முகங்கள் கேடயம் போன்ற அகலமாக இருக்கும். இது யாருக்குடைய அறிகுறி? இது வந்து இப்னு மாஜால 4072வது ஹதீஸ், அஹமதுல 12வது ஹதீஸ், அபூபக்கர்ல அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இது ரொம்ப கம்மியான ஹதீஸ் தான் அவர் அறிவிப்பாரு. அதுல ஒரு ஹதீஸ் இது என்னன்னா, தஜ்ஜாலை வந்து யார் ஃபாலோ பண்ணுவா? யாஜூஜ் மாஜூஜ் தான். இப்ப யாஜூஜ் மாஜூஜுக்கு அவன் தான் லீடர். இதுல வந்து சவர் இந்த பிஜே எல்லாம் கூட கேட்பாங்க, நியாயமான கேள்வி தான். எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை இவ்வளவு நீளமான ஒரு காலகட்டம் நடத்த முடியும்? அதாவது 300 வருஷமா ஒரு அமைப்பு நடத்த முடியுமா? நடத்த முடியாது. ஒரே அஜெண்டால வச்சு நடத்த முடியுமா? நடத்த முடியாது. எப்படி நடத்த முடியும்னா, நடத்த முடியும். ஒரு வாய்ப்பு இருந்தா நடத்த முடியும். எப்போனா தொண்டர்கள் எத்தனை பேர்னாலும் மாறலாம், தலைவன் மாறாம இருந்தான்னு வச்சுங்க. ரசூல்லா இன்னும் இருந்தாங்கன்னா பூமி எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் சஹாபாக்கள் எல்லாரும் போட்டோம், எத்தனை அபூபக்கர் போட்டோம், எத்தனை உமர் போட்டோம், ரசூல்லா மட்டும் அதே சேர்ல உட்காந்துட்டே இருந்தாங்கன்னா லட்சக்கணக்கில் அபூபக்கர் அவங்க உருவாக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ தலைவன் ஸ்ட்ராங்கா இருந்தானா போதும், தொண்டர்கள் எவ்வளவு மாறினாலும் அமைப்பு குலையாது. அப்ப அவன் தலைவன் உட்காந்துட்டு இருக்கிறான் சாலிடா. அதே மாதிரி இவங்க வந்து சாதாரணமா தனி ஆள் மட்டும் இல்ல, இப்லீஸும் இப்ப அவங்க கூட ஜாயின்ட்ல இருக்கான். தஜ்ஜாலும் இப்லீஸும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்னத் அஹ்மதுல 28,120 ஹதீஸ். இப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு பாருங்க. முதல்ல பூமியில நம்ம ஒண்ணுமே இல்ல, ஆட்டுறது நீட்டுறதா இங்க நம்ம உசுரை கொடுத்து நம்ம காப்பாற்ற போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்க தஜ்ஜால் வந்துட்டான், இப்லீஸ் சேர்ந்துட்டு இருக்கிறான், எவ்வளவு பேர் நமக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிறது பார்க்கணும். தஜ்ஜால் தன்னுடன் ஷைத்தான்களை வைத்திருப்பான். நான் இறந்து போன உமது பெற்றோரை கொண்டு வந்தால் நான் தான் இறைவன் என்று நம்புவியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். கேட்ட உடனே உமது பெற்றோர் நம்புறேன் அப்படிமா. உடனே ஷைத்தான்கள் அவர்களுடைய பெற்றோருடைய உருவத்தில் வந்து மகனை இவனை பின்பற்று என்று கூறுவார்கள், அவனும் பின்பற்றுவான் அப்படின்னு. இப்ப சமீபத்தில் ஒரு வீடியோ சம்பந்தமா வந்தது. ஒரு ஆள் வந்து இன்டர்வியூ கொடுக்கிறார். இந்த 2ஆம் உலகப் போர்ல ரொம்ப ஆக்டிவா செயல்பட்ட ஒரு ஜெனரல் மாதிரியான ஒரு ஆளு. அவர் என்ன பண்றாரு, ஒரு இலுமினாட்டியுடைய ஒரு ஃபங்க்ஷன்ல போய் அவர் கலந்துக்கிறார். கலந்துக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அவர்கிட்ட கேட்கறான், உங்க அம்மா அப்பாவை நீ பாக்குறியா, செத்து போனவங்க அம்மா அப்பாவை நீ பாக்குறியான்னு சொல்லி ஒருத்தி கேட்கறான். கேட்ட உடனே என்ன பண்ணிக்கிறான், இன்னும் விளையாடுறீங்களா, சும்மா வேடிக்கை காட்டுறீங்களா அப்படின்னு பேசிட்டே இருக்காங்களாமா. பின்னாடி அவங்க அம்மா அப்பா கூப்பிடுறாங்களா. திரும்பி பார்த்தா அவங்க அம்மா அப்பா, மகனே அப்படின்னு, இங்கே இரு, இந்த அமைப்பு நல்ல அமைப்பு, இவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கோ அப்படின்னாங்களாம். அப்புறம் இன்னொருத்தன் வந்திருக்கான். இன்னொருத்தன் வந்து கோட் ஷூட்லாம் போட்டு நல்லா நீட்டா இருந்திருக்கான். அவன் சொல்றான், ஸ்டேஜ்ல ஒருத்தர் வந்தாரு, சொல்லி சொன்னாரு, இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வர்றாங்க, இதுக்கு முன்னாடி வந்து யாருமே இவரை வந்து பார்க்க முடியாது, அவ்வளவு சீக்கிரம் இவரு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாரு, இவரை வந்து நீங்க மீட் பண்றது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம், இன்னைக்கு அவருடைய நாள் அப்படின்னு சொல்லிக்கிறான். இவனும் போய் நேரா போய் கை கொடுத்து பேசிட்டு இருந்திருக்கான். அப்ப அவன் கேட்டிருக்கான், உனக்கு என்ன ஆகணும்னு சொல்லு அப்படின்னு. மந்திரி ஆகணுமா, ராணுவத்தில் பெரிய பதவி வேணுமா, என்ன வேணும் உனக்கு சொல்லு அப்படின்னு. அவன் வந்து என்னென்னமோ சொல்லிக்கிறான், அதெல்லாம் பேசிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் நீங்க யாருன்னு கேட்டிருக்கான். அவன் சொல்லிக்கிறான், நான் யாருன்னா நான் ரொம்ப பெரிய ஆளு, எனக்கு சாவே கிடையாது, நான் வந்து வரலாறுகளை கடந்து வாழ்றவன், நான் வந்து எல்லா வரலாறையும் கண் கூட நின்று பார்த்துட்டு இருக்கிறவன், இப்லீஸ். அதுக்கப்புறம் 2வது வாட்டி 3வது வாட்டி அவனை சந்திக்கும் போது டக்குன்னு நான் வந்து கேட்டேன், யூசிஃபரா அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவன் வந்து சொன்னான், ஆமா நான் தான் அது அப்படின்னா. அப்படின்னா இப்லீஸ் சுத்திட்டு இருக்கிறான், வெளியே கோட் சுட்டு போட்டு சுத்திட்டு இருக்கிறான். இவங்களை கூட பேசலாம், ஒன்றும் மேட்டர் கிடையாது. அப்ப என்ன விஷயம்னா, இவங்க எல்லாம் இப்படி வந்துட்டாங்க, இறங்கி ஃபுல் ஃபார்ம்ல அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன விஷயம்னா, அவன் ஆளையும் கூட்டு வந்துருக்கான். அப்ப அந்த ஹதீஸ் மேட்ச் ஆகுது இல்ல, அந்த செத்து போன அந்த இவனுக்கு அந்த ஹதீஸ் அவன் பேசுறான். அதுல என்னன்னா, அவன் இன்னொரு விஷயமும் அவன் பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னா, அந்த செய்தி பார்க்கும்போது நமக்கு வந்து அது டபுள் கன்ஃபார்ம் ஆகுது. என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, இவன் சொல்றது கரெக்ட் அப்படிங்கிறது. அந்த இப்லீஸ் வந்து என்ன சொல்லிக்கிறான், இந்த பூமியை என்னை தான் வணங்குது அவன் சொல்லிக்கிறான். மதங்கள் பல இருக்கிற மாதிரி உனக்கு தெரியும், ஆனா இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் என்னை தான் வணங்கிட்டு இருக்காங்க. யூதர்கள் முற்றிலும் எனக்கு வழிபட்டாங்க, கிறிஸ்தவர்களும் முற்றிலும் எனக்கு வழிபட்டாங்க, இந்து மதம்னா எனக்கு அண்டர்டேக்கே வந்துருச்சு, முஸ்லீம்கள் மட்டும் எனக்கு வழிபட மாட்டேங்கிறாங்க, இஸ்லாம் மட்டும் எனக்கு கீழே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு அத்தாட்சின்னு சொல்றான். அது எப்படி என்ன வழிபடுதுன்னு சொல்றான். எல்லா சிலைகளுடைய படங்கள் நீ பார்த்திருக்கியா அப்படின்னு. ஆமா, பின்னாடி ஒரு வட்டம் இருக்குல்ல, சூரியன் மாதிரி ஒரு வட்டம் இருக்குல்ல, அது நான் தான், அது அவங்களுக்கு பின்னாடி நான் போய் நின்னுக்குவேன் அப்படின்னு. அந்த ஒரு இதுல பாத்தீங்கன்னா, நீங்க வேணா கடவுள் சிலைகளை பாருங்க, எல்லா சிலைகளுக்கும் பின்னாடி பாருங்க, பாருங்க சிலைகள் பின்னாடி என்ன இருக்கு, இயேசு, மேரி. என்ன விஷயம்னா, இதுக்கு தான் புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கு 1075, முஸ்லிம்ல 1212வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அசருக்கு பிறகும் சூரியன், அதாவது காலையிலையும் ஃபஜ்ருக்கு பிறகும் நீங்க வந்து தொழுவாதீங்க, அது ஷைத்தானுக்கு வந்து நீங்க இபாதத் செய்யறதா ஆயிரும். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சூரியன் அதுவும் பாரு, அது என்ன சூரியன், பிரகாசமான சூரியன் கிடையாது, ரெட் சூரியன். கரெக்டா சாயிர நேரம் தான். ரசூலா நமக்கு முன்கூட்டியே தடுத்துட்டாங்க, இந்த காலை நேரத்திலையும் இந்த அசர் நேரத்திலையும் தொழுவாதீங்க, அப்ப இதனால அவனுக்கு வழிபாடு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறேன். ரசூலா எல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஹதீஸ், நம்ம அது ஒரு மேட்டராகவே நம்ம அவ்வளோ இதாக எடுத்துக்க மாட்டோம். அது எவ்வளோ பெரிய விஷயமா போகுது பாரு. அது சைத்தானை வழிபட்டு சைத்தானுடைய நம்முடைய அந்த ஆதிக்கம் இருக்குல்ல, நம்ம உடம்புல ஜாஸ்தியாயிரும் சைத்தானுடைய ஆதிக்கம். அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இதுல, நிறைய விஷயம். ஜோசியக்காரங்க இவங்களா இருக்கிறாங்கல்ல, நம்ம உடம்பு நம்ம கூடவே ஜின்னு இருக்குல்ல, சைத்தான் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா காரின் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். 50 அத்தியாயத்துல 27வது வசனத்துல, காரியங்களாகிய சைத்தான்கள் நம்ம நரகத்துல மனிதர்களை போடும்போது கூட இருக்கிற அந்த சைத்தான்கள், காரியங்களாகிய சைத்தான்கள் கூறுவார்கள், எங்கள் இறைவா நான் அவனை வழிகெடுக்கவில்லை, அவனே தூரமான வழிகட்டில் இருந்தான் அப்படின்னு சொல்லி அவன் கூட இருக்கிறவன் பேசிடுவான்.
இந்த காரீன்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த கரீன் அப்படிங்கிற அந்த சைத்தானு, இவன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு விட்டு வெளியெல்லாம் போவானுங்க. அவனு நாம தொழும் போது ஒழு செய்யும் போது நம்மளை விட்டு வெளியே போயிடுவான். அவன் ஃப்ரீ, இங்க போவான் அங்க போவான், இப்லீஸ்ட்ட போய் கமெண்ட்ஸ் வாங்கிட்டு வருவான். இப்போ அந்த காரியங்கள்லாம் தஜ்ஜால்கிட்டையும் போய் கமெண்ட்ஸ் வாங்கிட்டு வருது. அப்ப நமக்கு உலகப்பற்று ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். புரியுதா? பழைய காலத்து இப்லீஸுக்கும் 50-27 இப்போ தஜ்ஜாலுக்கு இப்லீஸுக்கு ஒரு மேஜர் வித்தியாசம் இருக்கு. ஏன் இப்லீஸ் இருக்கும்போது தஜ்ஜால் ஒரு புதுசா இறக்கி விடணும் அப்படின்னா, ஆதம் நபிக்கு பெயர்களை கற்றுக் கொடுத்தான்ல, மெட்டீரியல்ஸ் உடைய பேரு, அது இப்லீஸுக்கு தெரியாது. இப்லீஸுடைய நாலேஜ், இந்த உலகத்துடைய அந்த டெக்னாலஜியுடைய நாலேஜ் எல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் வந்து தவறான எண்ணங்கள் தான் போடுவான். தொழுகை நேரத்தில் தூங்கு, நீ வந்து இப்படி விபச்சாரம் பண்ணிக்கோ, நீ பொய் சொல்லிக்கோ, நீ ஏமாத்திக்கோ, இப்படிதான் போசுவான். இந்த டெக்னிக், இந்த விஞ்ஞான ரீதியான உலகம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இப்லீஸுடைய கெப்பாசிட்டியில வந்து இது வராது. இந்த பொலிட்டிக் சிந்தனை இருக்குல்ல, பயங்கரமான இந்த டெக்னிக்கலான சிந்தனை, கணக்கில் அக்கௌண்ட்ஸ்ல எப்படி நாசம் பண்றது, இதெல்லாம் அவனுக்கு புரியாது. தஜ்ஜால் எடுத்தீங்கன்னா அவன் அப் டு டேட். ரசூலா என்ன சொன்னாங்க? தஜ்ஜால் பொருளாதாரம் எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும், அவன் எல்லாத்தையுமே அவன் நிர்வாகம் பண்ணுவான். அப்போ அதனால ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இப்லீஸுடைய பலத்தை கூட்டுறதுக்காக அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்ப இவங்க எல்லாம் இந்த காரியங்கள் நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஜின்கள் எல்லாம் போய் அவங்க கிட்ட போய் அசம்பிள் ஆகி எல்லாம் பேசிட்டு இருக்கும். பயங்கரமான ஒரு டீம் ஒர்க் நடந்துட்டு இருக்கும். அதனாலதான் பாரு, நம்ம உள்ளத்துல தோன்ற விஷயங்கள் அவன் கரெக்டா பேசுவான். ஏன்னா நாம நினைக்கும் போது நம்ம ஜின்னுக்கு தெரியுமில்ல நாம இதான் நினைக்கிறோம்ட்டு. இப்ப ஜோசிகாரன்ட்ட போனா அவன் எப்படி அதை பேசுறான், இவன் ஒரு பிரச்சனை இருக்கு எப்படின்னா, நம்ம ஜின்னு அவங்க கிட்ட போய் பேசிட்டு வந்துடும். அப்ப நம்ம போனோம்னா உன் பேர் இதுதானே அப்படின்னா நம்ம சக்குன்றோம், மறைவான விஷயம் எப்படி கரெக்டா பேசுறோம். இன்னைக்கு தான் நான் உன்னை பார்த்தேன் அப்படிமா, இன்னைக்கு தான் பார்த்தேன். ஆனா அவன் ஜின்னு முன்னாடி அப்பாயின்மெண்ட், உனக்கு 10ஆம் டோக்கன், அவன் 8ஆம் நம்பர் டோக்கன், அவன் முன்னாடி போயிட்டு வந்துட்டாங்க. அவன் முன்னாடியே போயிட்டு டக்குன்னு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடுறான். அது மாதிரியான விஷயம். அப்ப ஜின்களுடைய தாக்குதல் இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கும். இந்த டைனோமோ மாதிரியான ஆட்கள் இன்னைக்கு பாருங்க, இந்த மியூசிஷியன் எல்லாம் பண்றாங்க. அவன் என்ன பண்றான், ஒரு பேப்பர்ல எழுதிருங்கிறான், யாருக்கும் தெரியாம எழுதி சீல் பண்ணி வச்சிருக்காங்கிறான். இவன் அந்த சீலை உடைக்காமலே சொல்றான் உள்ள நீ என்ன எழுதிருக்குன்னு. எப்படி அவனுக்கு தெரியும்? இந்த ஜின்களுடைய கான்டாக்ட் இன்னைக்கு வந்து ஓப்பனா சுத்துவாங்க. காரியங்கள் இந்த ஜின்கள் இவங்க எல்லாமே வந்து ஓப்பனா சுத்துவாங்க. இது வந்து இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து தீனி போட்டக்கூடாது, இவங்களுக்கு வந்து நிறைய இவங்களை பலவீனமாக்கி விட்டுணும். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, இல்ல அப்படின்னா சைத்தானுக்கு உணவா போயிருங்கிறாங்க. சைத்தான் பலமாயிருச்சுன்னா நம்மளால நற்செயல்கள் செய்ய முடியாது. அதுவும் நம்ம கிட்ட நிறைய சைத்தானுடைய அந்த தாக்கம் வந்து நமக்கு எல்லாம் இது சைத்தான்கள் ஏற்படுத்துவாங்க. அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும், அந்த ஒலு செய்யணும், சின்ன சின்ன அந்த துவாக்கள் ஜிக்ர்கள் இதெல்லாம் கரெக்டா மனப்பாடம் பண்ணணும். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். குழந்தைகளை வந்து ஈவினிங் டைம்ல வெளியே அனுப்பக்கூடாது. இன்னைக்கு வந்து மோசமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிடணும். கொட்டாய் வந்ததுன்னா ஹான்னு சொல்லி நம்ம கத்தக்கூடாது. இதெல்லாம் வந்து சைத்தான், நம்ம உள்ள இருக்கிற சைத்தான் பவர்ஃபுல்லா மாறிடுவான். இவனுக்கு பவர்ஃபுல்லா ஆயிட்டான் அப்படின்னா அவன் டாமினேட் பண்ணுவான். அவன் சொல்ற மாதிரி நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காட்டி பாத்தீங்கன்னா, இந்த ஹதீஸ் நம்பர் எனக்கு தெரியல, இந்த ஹதீஸ்ல என்ன வரும்னா, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவருடைய ஜின்னு வெளியே வந்துருவான். வெளியே வந்து விழுந்தவன பார்த்தா ரொம்ப எலும்புந்தோலுமா அப்படியே நுழைஞ்சு போயிருப்பான். ஏன்டா நீ இப்படி இருக்கிற, யாரா நீ அப்படின்னா, இல்ல நான் உன் ஜின்னு தான், நீ உன் அமல்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால நான் இப்படி டேமேஜ் ஆயிட்டேங்கிறேன். அதனாலதான் சைத்தானுடைய தாக்கத்துல இருந்து தப்பிக்கிறது நோன்பு வைக்கிறது. சைத்தான் ரத்த நாளங்கள்ல ஓடுறது இல்லையா, அவனுக்கு சாப்பாடு ஃபுட்டு போகாம இருக்கிறதுக்காக இதை பண்ணணும் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோ இந்த மாதிரியான மாயமந்திரமான வேலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல்லா இன்னைக்கு நடக்குது. நம்ம தௌஹீதுங்கிற பேர்ல பயங்கரமான அப்படி என்னது இந்த பகுத்தறிவாதம்லாம் பேசிடுவோம். அதை பேசிட்டு கோட்டை விட்டுருவோம், நாம அவனை வணங்கிட்டு போயிட்டே இருப்போம், நம்மளை முட்டாளாக்கிட்டு போயிடுவோம். அப்ப இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஜாக்கிரதையா நம்ம வைக்கணும். தண்ணீர் பாத்திரத்தை இரவுல மூடி வைக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் நம்ம அற்பமா கருதக்கூடாது. சைத்தான் நம்மள டாமினேட் பண்ணிடுவோம். நல்ல பலசாலியா நம்ம ஆயிட்டோம்னு வச்சுங்க, ரூஹ டாமினேட் பண்ணிட்டோம்னா, அதுதான் அல்லாஹ் இக்பால் சொல்லுவார், புதிய வந்து டெவலப் பண்ணுங்க, ரொம்ப டெவலப் பண்ணி பவர்ஃபுல் ஆயிட்டீங்க அப்படின்னா சைத்தான் நம்மளை வந்து ஒன்றும் பண்ண மாட்டான். அதுதான் அல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லுவோம். ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ் பேசுவோம், ஹதீஸ் குர்சில என்னன்னா, இந்த மாதிரி அமல்கள் செஞ்சுட்டே போனா கடைசி அவன் பிடிக்கிற கையா அல்லாஹ் மாறிடுவான் அப்படின்ட்டு. அப்ப நற்செயல்கள் மட்டுமே தான் நாம அதிகமா செய்ய ஆரம்பிச்சிருவோங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி அந்த செக்குடு ஃபிளாக் ஒன்று ஃபர்ஸ்ட் சொன்னல, அந்த கட்டம் போட்டது, அதுல வந்து அவன் வந்து அவங்க இலுமினாட்டிகள் யூஸ் பண்றாங்கன்னு, அது எதுக்குன்னா ஷைத்தான் அந்த சபையில உட்கார்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த சபை ஷைத்தானுடைய சபைன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முஸ்னத் அஹ்மத் வரக்கூடிய ஹதீஸ் ஒரு வர்றாங்க, வரும்போது ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் மேல வெயிலும் படுது நிழலும் படுது, பாதி வெயில் பாதி நிழல் படுது, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு உட்கார்ந்துட்டு இருக்காரு, கதவு நிழல் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. உட்காரும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி ஷைத்தான் தான் உட்காருவான், ஷைத்தானுடைய அமருதல் இது, அவனுடைய உட்காரும் இடம் இது அப்படிங்கிறான். ஷைத்தான் இதுல தான் உட்காருவான் அப்படின்னு. அதாவது என்ன சொல்ல வரானா, இருளும் ஒளியும் சமம்ங்கிறான், நன்மையும் தீமையும் சமம்ங்கிறான். அப்ப குர்ஆனுக்கு கவுண்டர் ஆகுது, அல்லாஹ் சொல்றாங்க இருளும் ஒளியும் சமமாகாதுன்ட்டு. அப்போ இந்த செட்டப் வந்து அந்த கருப்பு எல்லாம் அவங்க போடுறாங்கல்ல, ஷைத்தான் அந்த சபையில ஆஜர் பண்ணி அவனை உட்கார வைக்கிறதுக்கு இப்படி போட்டா தான் வருவான், அந்த வச்சா மட்டும்தான் அவன் வருவான். இவங்களுடைய எல்லா இதுவுமே லாட்ஜுக்கு போனீங்கன்னா இந்த கீழே தான் இருக்கும், ஒன்னு கருப்பு ஒன்னு வெள்ளை போட்டு தான் இவனை கூப்பிடுவாங்க. ஷைத்தான் அதில் அசம்பிள் ஆகிறான், அதில் அவங்க ஏகப்பட்ட வேலை பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா நரபலி வந்து கொடுப்பாங்க. சும்மா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இலுமினாட்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏகப்பட்ட நரபலி எல்லாம் கொடுப்பாங்க. சமீபத்தில் ஒரு 2-3 விஷயங்கள் கூட அந்த மாதிரி வந்து மாட்டிச்சு. குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க வீட்டிலேருந்து கிடச்சிருக்காங்க, குழந்தைங்களை நரபலி கொடுக்குறது, குழந்தைங்கள ரத்தத்தை வந்து அந்த சினிமா நடிகர்கள் எல்லாம் குடிக்க வைக்கிறாங்க. குடிச்சாங்கன்னா ஒன்று ஷைத்தான் திருப்தி அடைஞ்சிடறான். அதாவது பஹ்ரால வரும்ல, சூனியம் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, நீங்கள் காஃபிலா போயிருவீங்க, ஓகேன்னா சொல்லுங்க கற்றுக் கொடுப்பாங்க, ஓகேன்னு ஒத்துக்குவாங்க, ஒத்துக்கிட்டா தான் சூனியமாக கற்றுக் கொடுப்பாங்க.
அதே மாதிரி தான் இவங்க நரபலி ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. நரபலி கேட்டா மட்டும் தான் இலுமினாட்டில டாப் கிரேடு போனீங்கன்னா, பேசிக் கிரேட்ல ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நாங்க நன்மைக்காக செய்யறோம் அப்படிம்பாங்க. டாப் கிரேடு போக 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 மேல் கிரேட்ல இருக்கிறவங்க எல்லாம் குழந்தைங்களுடைய ரத்தத்தை வந்து குடிக்கிறாங்க. ஏகப்பட்ட வீடியோ டார்க் வெப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த கூகுள் இந்த இது சாதாரண வெப் இருக்குல்ல, வேர்ல்டு வைடு வெப்ங்கிறது மேலோட்டமா நமக்கு தெரியுற வெப். அது கூகுள்ல சர்ச் பண்ணா வரும். டார்க் வெப்னு இருக்கும், அது கூகுள்லாம் கிடையாது. அதுக்கு வந்து பாஸ்வேர்ட்லாம் வேற, அதுக்கு அட்ரஸும் வேற, www வராது, வேற அட்ரஸ். அங்க போனோம்னா நரபலி, அந்த மாதிரி போதை மருந்துகள், கடத்தல் பொருட்கள், துப்பாக்கிகள், ஆயுதங்கள் இதெல்லாமே அமேசான்ல விற்கிற மாதிரி விற்குது. நரபலி பண்ணி நீ வந்து அப்லோட் பண்ணிடணும் இப்ளீஸ்க்கு. அவன் பார்த்து சந்தோஷமாயிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் மேற்கொண்டு உனக்கு ஹையர் லெவல் போகும், உனக்கு பதவிகள் கிடைக்கும், போஸ்டிங் கிடைக்கும். அதனால தான் பாரு, இந்த பெரிய ஆட்கள் யாருக்குமே மனசாட்சியே இருக்காது. இந்த அரசியல்வாதி அவங்க வரும் கல் மனசா இருப்பான். இந்த நரபலி ஏகப்பட்ட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை வந்து ஒரே வீட்டில இருந்து ஏகப்பட்டது மீட்டிருக்காங்க. ஒரு சைத்தானுடைய வழிபாடு நடக்கிற வீடு. பாரு குழந்தைங்களாம் பிடிக்கிறாங்களா, குழந்தைகளையும் ஜாக்கிரதையா வச்சுக்கணும். வெளியே இருக்கிற குழந்தையும் தூக்கிட்டு போயிடும். இவன் தான் இப்ளீஸ் சைத்தான். அதுவா சிலுவை பாரு, தலையில போட்டிருக்காங்க பாரு. இந்த கிராஸ் இப்படி போட்டாங்க சாத்தானை வணங்குறவங்க இவங்க. சிலுவை நேரம் இருந்துச்சா கிறிஸ்டின், உள்டா இருந்தா சைத்தான். அந்த 666 666 குழந்தைகள் எல்லாம் சின்ன கை குழந்தையிலிருந்து பெரிய வயசுல எல்லாம் மீட்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு இது சுவிட்சர்லாந்துல ஒரு காலேஜ் ஹாஸ்டல். இது பாரு, கருப்பு ட்ரெஸ் போட்டு ஆளுங்க வராங்களா, பக்கத்துல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேமரால எடுக்கிறான் வீடியோ, இதுல மொபைல்ல எல்லாம் வந்து அவங்க பொசிஷன்ல போய் நின்றுட்டாங்க. ஒரு பொம்பளை வெள்ளை ட்ரெஸ் போட்டு அவளே வந்து படுக்கிற பாரு.